தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஹமாஸ் ராணுவ தளபதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஹமாஸ் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது டெய்ஃப் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். ஹமாஸ் அமைப்பின் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வரும் நிலையில் இதுவரை 39,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நேரடி மோதல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஹமாஸ் அமைப்பின் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் கொல்லப்பட்ட சம்பவம் நேற்றே உலகம் முழுவதும் பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த படுகொலைக்கு பழி தீர்க்க இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி உத்தரவிட்டிருந்தார். இஸ்மாயில் ஹனியே எங்களுடைய விருந்தாளி, அவரை இஸ்ரேல் பழிவாங்குவதை நாங்கள் எங்கள் கடமையாக கருதுகிறோம் என அவர் கூறியிருந்தார். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே உயிரிழப்புக்கு இஸ்ரேல் தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இஸ்ரேல் மௌனம் காத்து வந்தது. ஈரான் நேரடி தாக்குதலில் ஈடுபடும் என்ற அச்சத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் 1400 பேர் உயிரிழக்க காரணமான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹமாஸ் அமைப்பின் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் இருந்து இந்த போரை ஹமாஸ் அமைப்பு தொடங்கியதன் மூலமாகவே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த போருக்கு முக்கிய புள்ளியாக கருதப்படும் அக்டோபர் 7ஆம் தேதி காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பின் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் தலைமையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அப்போது இஸ்ரேலை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 1400 பேர் கொல்லப்பட்டதோடு பல்லாயிரக்கணக்கானோர் அங்கிருந்து பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணமான ஹமாஸ் அமைப்பின் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை இஸ்ரேலும் தற்போது உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பான அறிவிப்பால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் என்பது நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.